டேய் நான் மனோ பேசுறேன்டா. தெரியுது, சொல்றா. நீ உடனே கிளம்பி பவி வழக்கமா உனக்காக விளக்கேத்துவால அந்த கோயிலுக்கு வாடா. எதுக்கு? அத நேர்ல சொல்ற வாடா. டேய் ரொம்ப பண்ணாதடா. போன்லயே என்ன எதுன்னு சொல்றா. எப்பா இது போன்ல சொல்ற அளவுக்கு முக்கியமான விஷயம் இல்ல, உன் லைஃபையே மாத்த போற பெரிய விஷயம்டா. சீக்கிரம் கிளம்பி வா, நாங்க அங்க வெயிட் பண்றோம். சரி வரேன், வெய். வரேன்டாம் பவி, வா நம்ம போவோம். மாம்ஸ் போலாமா? டிடி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. என்னன்னா அவுட்டிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்போ சீட்டிங் பண்ற? அவுட்டிங் போறோம்னு நான் சொன்னேனா? ஒரு half an hourல நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம சேர்ந்து போலாம், சரியா? டிடி இந்த அர்ஜுன் ஒரு வாக்கு கொடுத்தா அதை கண்டிப்பா நிறைவேற்றுவான்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அப்புறம் என்ன, நீ வீட்லயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்லியா? சார், உங்க பையன் அர்ஜுன் இப்ப வீட்ல இல்லல்ல? ஆமா, எங்கேயோ வெளியே கிளம்பி போனதா சொன்னாங்க. எங்கேயும் இல்ல சார், பவித்ராவை பார்க்க கோயிலுக்கு தான் போயிருக்காப்ல. யோ என்னையா சொல்ற? ஆமா சார். ஆபீஸ்ல எது நடந்தாலும் சொல்ல சொன்னீங்கல்ல, சொல்லிட்டேன். இனிமே நீங்க பாத்துக்கோங்க சார். சரி வை. ஓகே. ஆமா டிடி, அர்ஜுன் வந்ததும் நீ அவன் கூட எங்க போற? நான் சொல்றேன், ஈஸியர் தானே டிடி? அப்ப ஷாப்பிங்? சச்சா, பின்ன வேற எங்க தான் டிடி போற? அவ எங்கேயும் போக முடியாது. ஏங்க ஏன் இப்படி சொல்றீங்க? பின்ன அர்ஜுன் தான் பவித்ராவை பார்க்க போயிட்டானே. இல்லையே, அவன் ஏதோ முக்கியமான மீட்டிங்னு தானே போனா. அந்த முக்கியமான மீட்டிங்கே அவ கூட தான். எதுக்குன்னு தெரியுமா? அவ மனசுல இருக்கிறத சொல்லி அர்ஜுனுக்கு அவளை பிடிக்குமா பிடிக்காதாங்கிற முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்பதான் மேனேஜர் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னாரு. பாத்தீங்களா நீ, அவளுக்கு திமிர. நாம ஒரு கணக்கு போட்டா அவன் நம்மள முந்திக்கிட்டு போயிட்டா. அதானே, அவளுக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த தைரியம்? சிம்பிள். அந்த பொம்மை விஷயத்துல அர்ஜுன் பவிக்கு சப்போர்ட் பண்ணதை வச்சுதான் பவி இதை பத்தி பேச கூப்பிட்டு இருக்கணும். அப்போ அண்ணா அவ பேச்சு கேட்டுட்டு ஆமான்னு சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சே. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, நடக்கவும் நான் விட மாட்டேன். ஆமா டிடி, அர்ஜுன் மட்டும் அவன் மனசுல இருக்கிறது பவிதான்னு சொல்லிட்டான். அம்மாவும் சப்போர்ட்டுக்கு இறங்கிடுவாங்க. அப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிடும். மாமா, நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன் மாம்ஸ் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வராது. நான் இப்பவே போய் அதை தடுத்து நிறுத்துறேன். டிடி இரு, தனியா போகாத. அர்ச்சனாவையும் கூட கூட்டிட்டு. நான் எதுக்குமா? அந்த பவித்ரா பொல்லாதவ, பேசி பேசியே எல்லாரையும் ஏமாத்திருவா. நீ மட்டும் போய் பேசினாலும் அவ ஏதாவது ஒண்ணு பண்ணதான் பாப்பா. உன் சப்போர்ட்டுக்கு அர்ச்சனாவும் உன் கூட இருக்கட்டும், அவளையும் நீ கூட கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை, வா அர்ச்சனா. அம்மா, அப்போ நானும் அர்ச்சனா கூட போகட்டுமா? நீ படிக்கிறத தவிர மத்த எல்லா வேலையும் பண்ணுடா. போடா, போய் படிக்கிற வேலையை பாரு. இவன் ஒருத்தன்.